உன் வாழ்க்கையில் கடின இருதயம் உடையவர்களோடு வாழ்கிறாயா? யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 23வது வசனத்துல இயேசு அவர்களிடம், நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள், நான் மேலிருந்து வந்தவன். நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள், ஆனால் நான் இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல என்றார். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, கல்வாரி நாயகனே, அப்பா, நீர் 6 மணி நேரம் ஆண்டவரே படும் வேதனையை அனுபவித்தீர் சுவாமி. ஆண்டவரே, அந்த யூதர்கள் ஆண்டவரே, அந்த சேவகர்கள் உன்னை அடி அடி என்று அடித்தார்கள் ஐயா. ஒவ்வொரு அடியிலும் ஆண்டவரே உம்முடைய இரத்தமானது கீழே சிந்தியது ஆண்டவரே. உம்முடைய உடலிலிருந்து அந்த கடைசி துளி ரத்தம் வரும் வரைக்கும் அவர்கள் உன்னை விடவே இல்லை ஆண்டவரே. அப்பா, பயங்கரமான பொறாமை எண்ணங்களோடு உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் சுவாமி. இயேசு ராஜாவே, சிலுவையிலிருந்து உன்னுடைய இரத்தமானது குடம் குடமாக வழிந்து ஓடியதே ஆண்டவரே. அப்பா, எங்களுக்காகவும் எங்களுடைய பாவங்களுக்காகவும் நீர் ஆண்டவரே இந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டீர் சுவாமி. இயேசு ராஜாவே, அப்பா, தகப்பனே, இந்நாளிலும் ஆண்டவரே இதோ இந்த மரித்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாயாக தந்தையாக மரித்த எல்லா பிள்ளைகளையும் உம் பாதம் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் அப்பா தங்களுடைய வாழ்நாளிலே ஓடி ஓடி உழைத்தார்கள் ஐயா. ஐயோ தெய்வமே, வெயிலும் பார்க்காமல் மழையும் பார்க்காமல் ஆண்டவரே அந்நாளிலே சைக்கிள் தான் ஆண்டவரே. ஒரு சில பேர் அந்த சைக்கிள் வாங்க கூட காசு இல்லாதவர்களாக இருந்தார்கள் ஆண்டவரே. தம் பிள்ளைகளை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று ஆண்டவரே, அவர்களுக்கு சோறு ஊட்ட வேண்டும் என்று, சமைக்க வேண்டும் என்று, படிக்க வைக்க வேண்டும் என்று ஆண்டவரே ஓடி ஓடி உழைத்து ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டவர்கள் ஏராளம் ஏராளம் சுவாமி. ஏசப்பா, அந்நாளிலே எத்தனையோ மூதாதையர்கள் நீதிபதியாக வாழ்ந்தார்கள் ஆண்டவரே. நீதியோடு வாழ்ந்தார்கள் ஐயா. உண்மையாக வாழ்ந்தார்கள் ஆண்டவரே. அப்பா, பொறுமையாக வாழ்ந்தார்கள் ஆண்டவரே. ஏழ்மையாக வாழ்ந்தார்கள் ஆண்டவரே. பக்தியாக வாழ்ந்தார்கள் ஆண்டவரே. ஏசப்பா, தெய்வ கர்த்தாவே, மரித்த எல்லா தாய் தந்தையர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் கீழிருந்து வந்தவர்கள் தான் ஆண்டவரே. ஆமாப்பா, உம்முடைய பரிசுத்தத்தை தெரியாமல் ஆண்டவரே, அப்பா உம் சக்தியை அறியாமல் புரியாமல் ஆண்டவரே, ஆண்டவரே தாய் தந்தையராக ஏதாவது பாவங்கள் செய்திருந்தால், பிள்ளைகளை மறந்திருந்தால், பிள்ளைகளை நல்வழியில் வளர்க்காமல் ஆண்டவரே தவறி இருந்தால் அவர்களை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, என் தாய் தந்தையர்கள் எனக்கு ஊட்டி வளர்த்ததெல்லாம் பாசமும் பக்தி தான் ஆண்டவரே. ஏசப்பா, அவர்கள் செய்த தியாகங்கள் ஏராளம் ஏராளம் ஐயா. ஆண்டவரே, அவர்களுக்கு சாப்பாடு இல்லை என்றாலும் ஆண்டவரே தாம் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவரே பொத்தி பொத்தி பார்த்து பார்த்து வளர்த்த தெய்வ குணங்கள் உடையவர்கள் என்னுடைய பெற்றோர்கள் ஆண்டவரே. ஏசப்பா, அந்த பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கிறோம் என்றால் எங்கள் பெற்றோர்கள் செய்த தியாகங்கள் தான் ஆண்டவரே. இயேசுவே, அந்த பிள்ளைகள் அனைவரையும் மரித்த எல்லா பெற்றோர்களையும் ஆண்டவரே உம் பாதம் சமர்ப்பிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஐயா. ஆண்டவரே, அவர்கள் செய்த தியாகத்தை நினைவு கூறுங்கள் ஐயா. ஆண்டவரே, அவருடைய நீதியை ஆண்டவரே, அவருடைய உண்மையை ஆண்டவரே நீர் பார்க்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, என் தெய்வமே, பாம்பின் மத்தியிலும் ஆண்டவரே, தண்ணீரின் மத்தியிலும், வெள்ளத்தின் மத்தியிலும், நோயின் மத்தியிலும் ஆண்டவரே, தோல்வியின் மத்தியிலும் எங்களுக்கு துணையாக இருந்தவர்கள் ஆண்டவரே எங்களுடைய பெற்றோர்கள் தான் சுவாமி. அந்த பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதித்து உம்முடைய பரலோக கோபங்களை காண்பிக்காம
இல்லாமல் ஆண்டவரை இரக்கத்தை காண்பித்து, கருணையை காண்பித்து, அன்பை காண்பித்து, ஆண்டவரே பெற்றோர்களாக வந்திருக்கிற ஆத்துமாக்களை நீர் அரவணைத்து கொண்டு அவர்களை உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்குள்ளாய் சேர்த்துக் கொள்ளுவீர் என்று முன்னதோடு ஜெபித்து, அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துக்களையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையிலும் ஜெபமாலையிலும் நவநாளிலும் நேர்த்தி திருப்பலியிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம். தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய கருத்துக்கள் பெரிய கருத்துக்களாக கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்தால் தயவு செய்து நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணியுங்கள். 1, 3, 5, 7, 9, 12, 30, 33, 77 என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களுக்கு தகுந்தாப்புல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கலாம். அதனால நேர்த்தி திருப்பலியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது. ஒரே குருவானவர் 2 மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா ஜெபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளையை ஆசீர்வதிங்கன்னு ஜெபங்களை சொல்லி சொல்லி கேட்கும் போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாக நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம். இந்த சேனலை தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, பேஸ்புக்ல நீங்கள் பகிரும்படியா ஜெபிக்கிறோம். எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா இதை நிப்பாட்டி விடுவாங்க என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இது வளர்ச்சி அடையல, அப்படி என்றால் இவ்வளவு கரண்ட், நெட் பில்லு, கம்ப்யூட்டரு, கேமரா அப்படி என்று ஃபாதர்ஸ் வருத்தப்பட்டு நிப்பாட்டிடுவாங்க. அதனால் தயவு செய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும், உங்க கையால் வளரணும், உங்க ஆசீர்வாதத்தால் வளரணும், இன்னும் பல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பகிருங்கள், இதை செய்யுங்க என்று அன்போடு வேண்டுகிறோம். தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாக நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரௌசர், பேண்ட், ஷர்ட், டிஷர்ட் இல்ல நோட்டு புஸ்தகங்கள் போல நிறைய இருக்கலாம். அது வேஸ்டா கிடக்கலாம். பரணியில சொருவி வச்சிருப்பீங்க, தயவு செய்து பீரோல சொருவி வச்சிருப்பீங்க, அதெல்லாம் எடுத்து வேஸ்டா கரையான் சாப்பிட்றதுக்கு பதிலா எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்லை உங்க காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்கிற பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, அவங்களுக்கு ரோடு கிடையாது, குடிசைகள் தான், அந்த வீட்டில் ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட்டு தான் எரிய முடியும். அது ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். தயவுசெய்து உங்களால் முடிஞ்சா ஒரு 2 சோலார் லைட்டு 3 சோலார் லைட்டு வாங்கி உங்க பேரால உங்க குடும்பத்தை பேரால 4 வீட்டில் லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக தெய்வ பிள்ளைகளே, மிரக்கல் ஆயில் எவ்வளவோ வலிகளை நீக்குகிறது, நோய்களை அகற்றுகிறது. கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால், நோய்கள் இருந்தால், எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை வாங்கி 10 சொட்டு 20 சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க. தலையில தேய்ங்க, பிபி சுகர் குறையும். சுடுதண்ணில போட்டு 1 சொட்டு போட்டு குடிங்க, பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றுமாக ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இது 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம். அந்த காலத்தில் நம்முடைய வீட்டுல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடெல்லாம் இருக்கும். அதுல உள்ள கட்டு ஜபங்கள், ரகசிய ஜபங்கள், அது செய்வினை அகற்ற ஜபம், சாத்தான விரட்டுகிற ஜபம், பல விதமான கட்டு ஜபங்கள் இருக்கிறது. அந்த கட்டு ஜப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்கள். வாழ்க்கையில வெற்றி அடையுங்கள்.